என்னடா இது? டேய், புருஷனும் பொண்டாட்டியும் முதல்ல வெளியே போங்க. இன்னும் எவ்வளோ நேரம் தான் அழுதுட்டு இருப்பீங்க? என் கூட இருக்கும்போதாவது நிம்மதியா இருங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. கபிலன், என்னால முடியல. அப்பா மனசை எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். அப்போ இப்போவும் நீங்க உங்களுக்காக அழல, மாமா நினைச்சுதான் அழுறீங்க, அப்படித்தானே? எனக்கு மணிகண்ட பேசின எதுவுமே வருத்தம் இல்ல. அவன் பார்வைக்கு நாம இந்த சொத்தெல்லாம் எடுத்துட்டு போயிடுவோம்னு நினைக்கிறான். ஆனா அவன் நினைக்கிற மாதிரி நாம இல்லைன்னு ஒரு நாள் அவன் புரிஞ்சுப்பான். அப்ப இந்த வீடு பழைய வீடா மாறிடும். ஆனா இப்ப என்னோட கவலையே வீட்டுக்கு வெளியே இருந்து நமக்கு என்ன பிரச்சனை வரும்னு யோசிச்சாதான். புனிதா, புனிதா, அம்மா, வாங்க அத்தை. புனிதா, என்னடா அம்மா நீ ஏமா அழுதுட்டு இருக்க? ஆ? கண்ணு, அம்மாவை மன்னிச்சிடுறா தங்கம். மாப்பிள்ள, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. சரவணனும் மணிகண்டனும் ரொம்ப காயப்படுத்திட்டாங்க உங்களை. எனக்கு அதை நினைக்க நினைக்க எனக்கு நிம்மதியா தூக்கம் கூட வர மாட்டேங்குது. அதனால உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்டா. அத்தை, இப்படி ஆளாளுக்கு வருத்தப்பட்டா எப்படி? வீடே வர வர ரொம்ப சோகமா இருக்கு. பிரச்சனை நடந்துருச்சு, அதை பேசியாச்சு, அதை விட்டுட்டு அடுத்து என்னன்னு பாருங்க. நீங்க எல்லாரும் இப்படி இருக்க இருக்க எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. புனிதாவோட மன நிம்மதி இந்த நேரத்துல ரொம்ப முக்கியம். அதை யாருமே பொருட்படுத்துற மாதிரி எனக்கு தெரியல.